Alhamdulillah. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillahi wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi mahkam at-tanzil. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wabtaghi fima ataka Allahu ad-dara al-akhirata wa la tansa nasibaka min ad-dunya. Wa ahsin kama ahsana Allahu ilayka wa la tabghi al-fasada fil ard. இன்ன அல்லாஹ் லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். ஸதகல்லாஹுல் அஸீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பிற கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது ஜும்ஆவுடைய நேரமாகும். நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஜும்ஆ பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுகளையும் தவிர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டதோடு, மறுமையை நினைவில் கொண்டு இம்மை வாழ்க்கையை அனுபவிப்போம் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது. அன்பிற்கும் பேர் கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை உணர்வுகளற்றவனாக படைக்கவில்லை. மகிழ்ச்சியை உணரும் உள்ளத்தையும் ஓய்வையும் பொழுதுபோக்கையும் விரும்பும் மனதையும் உலகின் அழகை ரசிக்கும் இயல்பையும் அவன் மனிதனுக்கு இலகுவாக கொடுத்துள்ளான். உண்மையில் இஸ்லாம் பொழுதுபோக்கையும் மகிழ்ச்சியையும் முற்றிலும் தடை செய்யவில்லை. ஏனெனில் அது அல்லாஹ் தனது அடியாறுகளின் இயல்பிலேயே வைத்துள்ள ஒரு தேவையாகும். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த உலக வாழ்வை எவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்பதாகும். இவ்வுலகின் அருட்கொடைகளை அனுபவிப்பதை இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்யவில்லை. இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரத்துல் கஸஸுடைய 77வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாறாக கூறுகின்றான்: வபதகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாருல் ஆகிரத வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா வ அஹ்ஸின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த். அதாவது, அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து மறுமை வீட்டை தேடிக்கொள், அதே சமயம் இவ்வுலகில் உமக்குரிய பங்கையும் மறந்து விடாதே. அல்லாஹ் உனக்கு நன்மை செய்தது போல நீயும் மற்றவர்களுக்கு நன்மை செய். பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்த முயலாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். நிச்சயமாக அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை விரும்புவதில்லை என்பதாக கூறுகின்றான். எனவே எல்லா வகையான பொழுதுபோக்குகளுக்கும் பின்னால் ஒரு ஆபத்து மறைந்திருக்கும். அதுவே அலட்சியமாகும். ஒருவர் பொழுதுபோக்கில் அளவுக்கு மீறி மூழ்கி தனது மார்க்க கடமைகளை ஒன்றன் பின் ஒன்றாக புறக்கணிக்க தொடங்கும் போது அதனை அவர் உணராமலேயே அலட்சியம் அவரை ஆட்கொள்கிறது. எனவே இன்றைய குத்பாவில் நாம் கவனிக்க வேண்டிய 3 முக்கிய அம்சங்களை நினைவூட்ட இந்த பிரசங்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. முதலாவது ஸலாத் என்று அழைக்கப்படும் தொழுகையாகும். நாம் மிகவும் விரும்பும் ஒரு விளையாட்டு போட்டி இரவு முழுவதும் அல்லது விடியற் காலை வரை நேரலையாக ஒளிபரப்பாகிறது என்பதை நாம் நினைவில் கொள்வோம். அத்தகைய நேரத்தில் தான் நமக்கான ஈமான் பரிசோதிக்கப்படுகிறது. இமாம் அத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாஹ். அதாவது, மறுமை நாளில் ஒரு அடியான் முதலில் விசாரிக்கப்படுவது அவனுடைய தொழுகையை பற்றியே என்பதாக. எனவே தொழுகை நமது விருப்பமான செயல்களுடன் போட்டியிடும் ஒன்றல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொழுகை அதைவிட உயர்ந்த இடத்தில் உள்ளது. அளவுக்கு மீறி நாம் ஒரு செயலையோ பொழுதுபோக்கையோ விரும்பினாலும் அது ஒருபோதும் நம்முடைய தொழுகையை புறக்கணிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் குடும்பத்துடன் செலவிடும் நேரமாகும். ஒவ்வொரு வார இறுதியும் நமக்கு பிடித்த செயல்களில் ஈடுபட ஒரு வாய்ப்பாக அது அமைகிறது. ஆனால் அந்த வாய்ப்பு நமக்கு ஒரு தேர்வையும் தருகிறது. நாம் மட்டும் தனியாக அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோமா, அல்லது நம் குடும்பத்தினுடன் இணைந்து மறக்க முடியாத நினைவுகளை நாம் உருவாக்குகின்றோமா என்று. விளையாட்டு போட்டிகளை குடும்பத்துடன் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். அவர்களுடன் விளையாட வேண்டும். ஒரு நாள் உங்கள் குழந்தைகள் அவர்களுடைய குழந்தைகளிடத்தில் இவ்வாறு சொல்வதை சற்று நினைவு கூர்ந்து பாருங்கள். அதாவது, நான் சிறியவனாக இருந்த போது என்னுடைய தந்தை என்னை எப்போதும் அவருடன் அழைத்து செல்வார். நாங்கள் ஒன்றாக போட்டிகளை பார்த்தோம்.
ஒழுக்கம், கடின உழைப்பு, விடாமுயற்சி போன்ற மனப்பான்மைகளை அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று கூறுவதை சிந்தித்து பாருங்கள். இவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குடும்பத்தை உருவாக்கும் கல்வியை நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை நாம் பின்வரும் ஹதீஸின் வாயிலாக பார்க்கின்றோம். திர்மீதியிலே பதிவாக இருக்கின்ற ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, ഖൈറുക്കും ഖൈറുக்கும் லிஅஹ்லிஹி வ அன ഖൈറുக்கும் லிஅஹ்லி, அதாவது உங்களில் சிறந்தவர் தனது குடும்பத்தினரிடம் சிறந்த முறையில் நடந்து கொள்பவரே ஆவார். உங்களில் என் குடும்பத்தினரிடம் மிகவும் சிறந்த முறையில் நடந்து கொள்பவன் நானே ஆவேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மூன்றாவது, நம்முடைய நற்குணங்களையும் நல் ஒழுக்கத்தையும் பாதுகாப்பது. நாம் விரும்பும் செயல்களில் ஈடுபடும் போது அழகையும் சவால்களையும் ஒன்று கூடி மகிழ்வதையும் விரும்புவது மனிதனின் இயல்பாகும். உதாரணமாக, ஒரு போட்டியை காணும் போது உற்சாகமாக ஆரவாரம் செய்வதும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் இயல்பானது. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கும் இஸ்லாம் வரையறுத்த எல்லைகளும் ஒழுங்குகளும் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எளிமையான ஒரு நடைமுறை என்னவெனில், அருகிலுள்ள பள்ளிவாசல் அல்லது சூறாவிலிருந்து அசான் ஒலிக்கும் பொழுது அல்லாஹுவின் அழைப்பிற்கு முதலில் பதிலளிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று நாம் அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்கும் போது நம்முடைய உணர்ச்சிகளையும் நம்முடைய நாவையும் கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு முஸ்லிமுக்குரிய நற்குணங்களையும் நல் ஒழுக்கத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். திர்மிதியிலே பதிவாயிருக்கின்ற ஹதீஸ், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, மா மின் ஷைஇன் அஸ்கலு ஃபீ மீஸானில் முஃமின் யௌமல் கியாமா மின் ஹுஸ்னில் ஹல்க் வ இன்னல்லாஹ லயப்கிதுல் ஃபாஹிஷல் பதி, அதாவது மறுமை நாளில் ஒரு முஃமினின் தராசில் மிக அதிக எடை உடையது அவனுடைய நற்குணமே ஆகும். மேலும் அல்லாஹ் அநாகரிகமாகவும் தீய வார்த்தைகளையும் பேசுபவர்களை வெறுக்கின்றான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தப்படுகின்றது. எனவே இந்த மூன்று அம்சங்களும் சுமையாக தோன்றுபவை அல்ல, மாறாக பொழுதுபோக்கிலும் கண்ணியத்துடனும் வாழும் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கை முறையை அவை உருவாக்குகின்றன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே தொழுகையை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல குடும்ப உறவுகளை வலுப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நற்குணங்களையும் ஒழுக்கத்தையும் பாதுகாப்பதற்கு நாம் முயல வேண்டும். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தனது இஹ்யாவுல் உலூமுத்தீன் என்ற நூலில் இவ்வுலகின் உண்மையான பொருளை இவ்வாறாக நமக்கு நினைவூட்டுகின்றார்கள். அதாவது, உலகம் என்பது செல்வமும் பிள்ளைகளும் அல்ல, மாறாக அல்லாஹுவை நினைவு கூறாமல் அலட்சியப்படுத்தும் எதுவும் உலகமே என்பதாக அதற்கான உதாரணத்தை நமக்கு வழங்குகின்றார்கள். எனவே பொழுதுபோக்கு ஒரு மனிதனை தொழுகையை விட்டுவிடவும் குடும்பத்திலிருந்து விலகவும் ஒரு முஸ்லிமாக தனது பொறுப்புகளையும் புறக்கணிக்கவும் செய்துவிட்டால் அப்போதுதான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய உலக ஆசையாக அது மாறிவிடுகின்றது. மேலும் நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அதாவது, உலக விஷயங்களுக்காக நாம் செலவிடும் நேரமும் சக்தியும் மறுமைக்காக நாம் செலவிடும் நேரத்திற்கும் சக்திக்கும் ஈடாகுமா என்ற கேள்வியை. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த பிரசங்கத்தின் வாயிலாக நாம் 3 விஷயங்களை படிப்பினைகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது, தொழுகை நமக்கு ஒரு பாதுகாப்பு கோட்டையாகும். பொழுதுபோக்கு எவ்வளவு தூரம் நம்மை அழைத்து சென்றாலும் தொழுகை நம்மை அல்லாஹுவிடம் மீண்டும் கொண்டு வருகிறது. தொழுகையை பாதுகாப்போம், அல்லாஹ் நமது வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் பாதுகாப்பான். இரண்டாவது, குடும்பமே உண்மையான பாரம்பரியம். குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ளப்படும் ஒவ்வொரு தருணமும் வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிற்கும். ஒவ்வொரு செயலையும் வெறும் நேரத்தை கழிப்பதற்காக அல்லாமல் இனிய நினைவுகளாக அதை மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவது, நம்முடைய நற்குணங்களையும் ஒழுக்கத்தையும் பாதுகாப்போம். மகிழ்ச்சியாக பொழுதுபோக்குகளில் ஈடுபடும் போதும் நாம் முஸ்லிம்கள் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்தும் நல் ஒழுக்கத்தை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே அப்பேற்பட்ட நல்ல முஸ்லிம்களாகவும் நல்ல முஃமின்களாகவும் நல்ல மனிதநேயம் கொண்டவர்களாகவும் மாறுவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வமா அலைனா இல்லல் பலாக். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்